சில பேர் புரியாம விமர்சனங்கள் பண்ணுவாங்க. ஆனா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு வெற்றி 1000 விமர்சனங்களுக்கு பதில். என்னைக்குமே நம்மளை விமர்சிக்கிறாங்களே அப்படின்னு நினைச்சு நம்ம வருத்தப்படவே கூடாது. நியாயமான விமர்சனங்களா இருந்தா நம்மளை எடுத்துக்கணும், அப்பதான் நம்ம வளருவோம். நியாயமற்ற விமர்சனங்களா இருந்ததுன்னா சிரிச்சுக்கணும், அவ்வளவுதான். நீ பாட்டுக்கு உன்னை இம்ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும், யாருக்கும் ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்காத. ஒரே ஒரு வெற்றி அடை, அந்த ஒரு வெற்றி போதும். 1000 விமர்சனங்களுக்கு அது பதிலா இருக்கும். அந்த வெற்றியை நோக்கி தான் உன்னுடைய பயணம் இருக்கணும். உன்னுடைய கண்ணும் கருத்துமா இருக்குமே தவிர இவங்களுக்கு பதில் சொல்றதுக்கு நீ ஓடிட்டு இருந்தேன்னா முடியாது. அந்த வெற்றி கிடைக்கும் வரை கல்லை கொண்டு எறிவாங்க, நிச்சயமா எறிவாங்க, விமர்சனங்கள் பண்ணுவாங்க. கண்டனத்தை தாங்கிக் கொள்ளும் திடமானம் இல்லையெனில் கடமையை நிறைவேற்ற முடியாதுன்னாரு அறிஞர் அண்ணா. அதனால பேரறிஞர் சொன்ன வார்த்தை. அதனால யாருக்கு விமர்சனம் இல்லை, கடவுளையும் விமர்சிக்கிறாங்க, பிரைம் மினிஸ்டர் விமர்சிக்கிறாங்க, சீஃப் மினிஸ்டர் விமர்சிக்கிறாங்க, பிறந்த குழந்தையை விமர்சிக்கிறாங்க. அந்த அளவுக்கு மென்டலா இருக்கக்கூடிய இந்த சமூகத்துல நம்மளை விமர்சிட்டாங்களே அப்படின்னு நம்ம ரியாக்ட் பண்ணோம்னா அதுல எந்த யூஸும் கிடையாது. விமர்சிச்சா போய்க்கோ, கோச்சுக்கணையா கோச்சு அப்படின்னு நம்ம மூவ் பண்ணி தான் ஆகணும். இன்னைக்கு உள்ள சூழ்நிலை அதுதான்.